Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோங்க. அது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாம வரும். தேவையான பொருட்கள்: அரை கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு கைப்பிடி மல்லித்தலை, அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு மைதா. இந்த மாதிரி உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்க நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திடலாம். உப்பு போட்டு பொதுவாக உருளைக்கிழங்கு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உப்பு சேர்த்தலை. இது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். நீங்கள் லைட்டாக அமுத்தி பார்த்தா நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது, அதே சமயம் வெந்தும் இருக்கணும். இப்போ வெந்துருச்சு. நம்ம தனியாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு. அது கூட நம்ம அரை கப் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம 1/4 கப் மைதா எடுத்துருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சோம்னா அந்த வெந்திருக்கிற உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே பட்டும் படாமல் லேசாக கிளறி விடுங்க. அதே சமயம் எல்லா உருளைக்கிழங்கு அந்த பீசஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாவு ஒட்டி இருக்கணும். இது கூடவே லைட்டாக சால்ட் சேர்த்திக்கலாம். அப்படியே பட்டும் படாமல் மேலாப்பில் ஃபுல்லாக எல்லா மாவும் அதில் ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. இதை ரொம்ப இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு விடக்கூடாது. அதே சமயம் கொஞ்சம் வெந்திருக்கணும். எண்ணெய் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேயே ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு விட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அடங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொரிச்சதை எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதை பொரிக்க போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம தனியாக இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. இது இந்த ப்ரௌன் ஷேடு வர்றதுக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம செகண்ட் டைம் பொரிக்கும்போது அது கரிஞ்சிடும். அப்புறம் அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அது நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டைம் அதை பொரிக்க போகிறோம்.
ரெண்டாவது தடவையும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது, அதே சமயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் டபுள் டைம் வந்துட்டு நம்ம இதை பொரிக்கிறோம். ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சு இது மேலே வந்துருச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் விட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்டெப்பில் சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது இப்போவே கொஞ்சமாக கொடுத்தா கூட அவங்க சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இதோடைய கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் எல்லாம் ஆகலை, லைட் ஷேட் மட்டும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்தது ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ இப்போ நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் முதல்ல சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய் தெரிச்சிடக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தோம். அதையும் வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயத்தோட கலர் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, இது ரெண்டையும் வந்துட்டு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு மிளகுத்தூளும் சேர்த்திக்கிறோம், ஏன்னா இதனுடைய ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குருமிளகுத்தூள் வந்து எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன சாஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டொமேட்டோ ப்ளஸ் சில்லி சாஸ் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இன்னுமே ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
மீன் டைம் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. ஒரு 1/2 கப் வர்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிட்டு இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து இதில் பிளெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். அப்போ தான் வந்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்காக ஸோ இந்த ஸ்டேஜில் இது கொதிக்கிற சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம். இப்போது மீதம் இருக்கிற உப்பு வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் வந்துட்டு போகணும். அதே சமயம் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் மிதங்கி வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை குக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பொரிச்சிட்டு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு பீசஸ் வந்துட்டு இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் மிதுனுக்கும் வந்துட்டு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ் தான் அது. நம்ம வந்துட்டு இந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா வெளியே ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. எல்லா லாக்டவுனும் வந்துட்டு கிளியர் ஆனாலும் கூட நம்மளுக்கு வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து பயமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடல அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக வந்துட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு வெந்துருச்சு. ரொம்ப வந்து நம்ம கரண்டி போட்டு கலக்கணும் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும் இல்லை மசிஞ்சிரும். அதனால் அப்படியே பேன்லேயே வந்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம மல்லித்தலை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்குல செஞ்ச ரெசிபி வந்துட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது செய்யும் போதே பார்த்துட்டிங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குது. அதுவும் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த எம்மியான ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.